அனைவருக்கும் வணக்கம். விசிகோவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய ஒரு செய்தியாளர் சந்திப்புல காலாவதியான நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, திடீரென அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற ரீதியில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இது அரசியல் வட்டாரத்துல ஒரு சில சலசலப்பை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். திருமாவளவன் யாரை சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களை தான் இது மாதிரி சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து திமுகவை சார்ந்தவர்களும் விஜய் மேல ஒரு ஒரு பழியை போட, அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா, இந்த காலாவதியான நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது உதயநிதி தான். உதயநிதியும் கமலஹாசனும் தான். இவங்க 2 பேரும் தான் தொடர்ச்சியா திரும்ப மறைமுகமா குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இது 2 பேருமே இணையத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில ஒரு சண்டை போட்டுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் என்று அரசியல் வட்டாரத்துக்கு வந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயை எதிர்த்து கொண்டேதான் இருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். சமீபத்தில் நடந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம அரசியல் நடப்பெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை பத்தி கூட நம்ம பேசியிருக்கோம். இந்த ரீதியில விஜய் மீது எதற்காக திருமாவளவன் அவர்கள் இந்த அளவுக்கு கோவப்படுற பார்த்தா, ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கால்வாசி பரியர் சமூக மக்கள் வாழ்கின்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருமாவளவனோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% ஓட் பேங்க் விஜய் அவர்கள் கபலீகரம் செய்து விட்டார்னு நம்ம சொல்லி ஆகணும். விசிக இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இன்று விஜய் கட்சியில இணைந்தவர்கள் அது ஏராளம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா விசிக இருக்கிற பகுதியில தான் விஜயோட கட்சி கொடி பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பறக்குது நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு விசிகோட தொண்டர்களை விஜய் கபலீகரம் செய்து விட்டாருன்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த ஒரு வெறுப்பு தான் விஜய் மீது தொடர்ச்சியாக ஒரு வன்மத்தோட திருமாவளவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம அரசியல் வட்டாரத்துல தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலாவதியான நடிகர்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் தான் திருமாவளவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ரீதியிலையும் விசிகளை இருக்கிற தொண்டர்களும் சரி, அதுக்கப்புறம் திமுக சார்ந்தவங்களும் சரி தொடர்ச்சியா விஜய் காலாவதியான நடிகர் தான் அப்படிங்கிற ரீதியில தொடர்ச்சியா குற்றச்சாட்டினாங்க. ஆனால் விஜய் தரப்புல பாத்தீங்கன்னா காலாவதியான நடிகர்னா நடிக்கவே தெரியாத உதயநிதி ஸ்டாலின் தான் காலாவதியான நடிகர் அவர் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் கூட கமலஹாசனையும் சேர்த்து மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் தொடர்ச்சியா திருமாவளவன் குற்றச்சாட்டிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் இந்த அரசியல் சண்டை எது வரைக்கும் நீடிக்குதுன்ட்டு. 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா எந்த நிலப்பட வேணாலும் அரசியல் நிலப்படங்கள் பார்த்தா மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பா ஒரு 3வது அணி தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா அமையுமா, அப்படி இல்லைன்னா திமுகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்கட்சியில ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையுமா அப்படி எதிர்த்துலதான் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இன்னும் கூடிய ஒரு 6 மாதத்துல பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி, வணக்கம்.